தொலைக்காட்சிகளிலும் රූපවාහිනී නාලි பல காலம் பேசப்படாத வேதத்தின் சில சம்பவங்களும் ஆதாரங்களும் மீண்டும் பேசப்படுவதை காண்பீர்கள். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, தொலைக்காட்சி செய்திகள், இன்டர்நெட் செய்திகள், யூடியூப் செய்திகள் எல்லாவற்றிலும். அதனால்தான் சில கிறிஸ்தவ தொலைக்காட்சிகள் தொடங்கப்பட்டது. ඒ නිසා තමයි කිතුණු රූපවාහිනී නාලිකාවන් ආරම්භ தொலைக்காட்சிகளிலும் රූපවාහිනී නාලිකාවන් எழுதிக் වල கொள்ளுங்கள். செய்திகள் நியூஸிலும் රූපවාහිනී නාලිකාවන් වල සහ ප්‍රවෘත්ති වල பல காலம் பேசப்படாத வேதத்தின் சில சம்பவங்களும் ஆதாரங்களும் වසර ගණනාවක් කතා කරනු නොලැබුවා වූ බයිබලයේ සමහර සිද්ධීන් සහ සමහර දේවල් மீண்டும் பேசப்படுவதை காண்பீர்கள். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, தொலைக்காட்சி செய்திகள், இன்டர்நெட் செய்திகள், யூடியூப் செய்திகள் எல்லாவற்றிலும். මේක ක්‍රිස්තියානි සමාජ මාධ්‍ය වල විතරක් නෙමෙයි රූපවාහිනී නාලිකාවන් වල මේවා දකින්නට යනවා. பல ஆண்டுகள் அது இல்லாமல் போய் கொண்டு போயிடுச்சு. අවුරුදු ගණනාවක් මේවා නැති වෙලා ගිහිල්ලා. அதனால்தான் சில கிறிஸ்தவ தொலைக்காட்சிகள் தொடங்கப்பட்டது. ඒ නිසා තමයි කිතුණු රූපවාහිනී නාලිකාවන් ආරම්භ කරලා. ஆனால் வருகிற வருஷத்திலே மீண்டும் தொலைக்காட்சி செய்திகளிலே கிறிஸ்துவை குறித்து, கடவுளை குறித்து, வேதத்தின் சம்பவங்களை குறித்தும், வேதத்தின் நிகழ்வுகளை குறித்தும் பேசப்படுகிற செய்திகளை பார்ப்பீர்கள், கேட்பீர்கள். නමුත් එන්නා වූ දවසල මේ ටීවී නාලිකාවල ඒ ශ්වාස ගැන, ක්‍රිස්තු ශ්වාස ගැන, බයිබලයේ සිද්ධීන් ගැන කතා කරන එක ඔබ දකින්න යනවා.